ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹே நிலா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. என் ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய 11th ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது என்னோடய என்எஸ்எஸ் ஃபோட்டோ தான். எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சொல்லு நிலா. அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன தான் நடக்குது நிலா என்னை சுற்றி? எனக்கு புரியவே இல்லை. சண்டை போட்டுகிட்டே இருந்தேன். சடனாக என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தா உன்னோட ரூமில் என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோ இருக்குது. இதெல்லாம் எப்படி? சொல்லு நிலா. அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க? வந்ததுலேருந்து நின்றுக்கிட்டே இருக்க. போய் உட்காரு. போ. ஏ ஏ என்னடி பெட்டில் பிடிச்சி தள்ளி விட்ற? உன் சேஃப்டிக்காக நான் அங்கேருந்து இங்கே வந்தால் இங்கே எனக்கு யாராவது சேஃப்டிக்கு ஆள் வேணும் போலையே. ரொம்பலாம் பயப்படாத. உன்னை எதுவும் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை. இப்படி சொல்கிற பொண்ணுங்களை தாண்டி நம்பக்கூடாது. ஓய் சரி நிலா, சொல்லு. என் ஃபோட்டோ எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சொல்லு நிலா. காலேஜில் இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடியே ஒன்று தெரியும். அது இந்த ஃபோட்டோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் எப்படி தெரியும்னு கேட்குறேன். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீ ஒரு முறை எங்கள் தாத்தா ஊருக்கு என்எஸ்எஸ்க்காக வந்திருந்த. நீங்கள் வந்தப்போ பெருசாக எனக்கு ஒன்று பிடிக்கல. சும்மா பசங்களோட அடிச்சுட்டு ஆட்டிடியூடாக தெரிஞ்சிட்டு இருந்தியா? காண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போது ஒரு பாட்டி குளத்தில் விழுந்துட்டாங்க. நீ ஓடி போய் அவங்கள காப்பாற்றி தூக்கிட்டு வரும்போது அப்படியே ஹீரோ மாதிரி தெரிஞ்சியா என் கண்ணுக்கு. அப்போ இருந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. அப்புறம் நீ என்ன பண்ணாலும் அழகாக தெரிஞ்ச. ஒரு 10 நாள் இருந்துட்டு சடனாக கிளம்பி எல்லோரும் ஊருக்கு போயிட்டீங்க. எனக்கு ஞாபகமாகவே இருந்துச்சா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுச்சு. அப்போ தான் என் சித்தப்பா பொண்ணுக்கிட்ட சொல்லி நீ யார், எங்கேருந்து வந்த, உன் ஸ்கூல் என்னன்னு விசாரிக்க சொன்னேன். அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி விசாரித்தா. அப்புறம் தான் நீ இந்த காலேஜில் சேர்றேன்னு தெரிஞ்சு நம்ம காலேஜுக்கு நான் வந்தேன். இது முன்னாடியே சொல்கிறதுக்கு என்னடி? எதுக்குடி கேங் சேர்ந்து என்னை வம்பிழுத்த? நான் எங்கடா கேங் சேர்ந்து வம்பிழுத்துட்டு இருந்தேன்? நீயே சொல்லு. என்னை தாண்டி வேறு யாராவது உன்னை வம்பிழுத்தாங்களா? நல்லா யோசிச்சு சொல்லு. இல்லை, நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பசங்களை மட்டும்தான் வம்பிழுத்தோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால நீங்களாம் அப்படி நினச்சிக்கிட்டீங்க. நீங்கள் தாண்டா கேங் சேர்ந்து எங்களை டார்கெட் பண்ணீங்க. நாங்கள் யாரும் கேங் சேர்ந்து உங்களை வம்பு பண்ணலை. உனக்கு இன்னொன்று தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, அஞ்சுக்கு கூட உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவள் உங்கள் கூட தாண்டா படித்தா. அவளுக்கு கண்ணனை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவள் கண்ணனை மட்டும் வம்பு இழுத்துட்டே இருப்பாள். என்னடி சொல்கிற? அஞ்சு எங்கள் கூட படித்தாளா? ஆமாடா, அவள் 6th வரைக்கும் உங்கள் கூட தான் படிச்சிருக்கா. அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவள் வேறு ஸ்கூல் மாறி போயிருக்கா. நீங்கள் தாண்டா மறந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.